இப்போது வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக, ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக போன பொங்கலுக்கு ₹1 கூட நிதியாக மக்களுக்கு கொடுக்கவில்லை, பொங்கல் நிவாரணம் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த முறை பொங்கலுக்கு 3000 தருகிறார். காரணம் எல்லாம் தேர்தலை முன்னிட்டு இப்படி எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி வஞ்சித்து மக்களை வாக்குகளை விலை கொடுத்து வாங்குவதற்கு உங்களுடைய வரிப்பணத்தையே ஸ்டாலின் பயன்படுத்தி, உங்களுடைய வரிப்பணத்தை வைத்து உங்களை ஏமாற்றி உங்களுடைய ஓட்டுகளை வாங்கி மீண்டும் கொள்ளையடித்து கோடி கோடியாக துபாய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஸ்டாலின் திட்டம் போடுகிறார், உதயநிதி திட்டம் போடுகிறார். உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் சென்ற பொங்கலுக்கு ₹1000 கொடுத்திருக்கலாம் அல்லவா? இரவோடு இரவாக இந்த சட்டத்தை போட்டிருக்கிறார்கள். எத்தனை சட்டம் போட்டாலும் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் செய்திருக்கிற பாவத்திற்கு தமிழக மக்களை நீங்கள் வஞ்சித்திருக்கிறீர்கள். தமிழக மக்கள் உங்களை சும்மா விட மாட்டார்கள். எதுக்கப்பா 3வது பஸ் ஸ்டாண்டு? எதுக்கு 3வது பஸ் ஸ்டாண்டு? டபுளா? எத்தலா? எவ்வளவு? 15 கோடி கை மாறி இருக்கு. கார்ட்டூன் போடுறீங்களா? பஸ் ஸ்டாண்ட மாத்தி பாருங்க, மக்கள் அடிப்பாங்க ஆப்பு.